இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் வேலைகள் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் வேலைகள் எங்களுக்கு, எத்தனை மாதயவும் கிருபை எத்தனை ஆச்சரியம், இத்தனை மாதயவும் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் நாமத்தின் ஆதரவு, ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் நாமத்தின் ஆதரவு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சத்தியநகரம் சிவரபி ஜபக்குழுவின் முக்கியத்துவத்தில் என்ன காரியம் உண்டு என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது, உலக பிரகாரங்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த ஒரு விடுதலை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், இந்த ரெண்டையும் உங்கள் மத்தியிலே நாங்கள் வருகிற போதெல்லாம் சொல்லி கடந்து போகிறோம். ஆண்டு என்னென்ன காரியத்தெல்லாம் விடுதலை கொடுத்தார், என்னென்ன காரியத்தெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் உங்கள் மத்தியிலே சொல்லிவிட்டு கடந்து செல்கிறோம். ஏனென்று சொல்லி இது ஆண்டவர் நமக்கு சுருக்கமாக சொல்லியிருக்க ஒரு காரியம். 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று விசாலமான வழி, அதில் நிறைய பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க. அது எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? பாதாளத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். இன்னொரு வழி இடுக்கமான வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஜீவனுக்கு போகிற வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவனுக்கு போகிற வழியில நீங்களும் நானும் போய்கிட்டு இருக்கிறோமா, போகவில்லையா என்பதை இந்த திருச்சபையில சோதித்து பார்க்கும்படியாக தேவ வசனங்கள் மூலமாக நம்மை இந்த வசனம் யார் என்று சொல்லுகிறதை நம்ம இந்த திருச்சபையில் வந்திருக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு நம்மை காண்பித்து நம்முடைய வாழ்க்கையில் இனி என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் நாம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்பதை திட்டமும் தெளிவுமாக சொல்லி ஆண்டவர் அதற்கு ஒப்பு கொடுக்க வைத்து அனுப்புகிறார். இன்றைக்கு சுருக்கமாக நான் சில காரியங்களை பார்த்து கடந்து செல்லலாம். எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வசனம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்படும். ஏன் வளர வேண்டும் என்று சொல்லி திட்டமாக சொல்லுகிறது சொன்னால் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன் வளர வேண்டும்? அவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியங்கள் இப்படி நடக்க போகிறது. அதற்கு இயேசு சுருக்கமாக சொல்லிவிட்டார். நோவாவின் காலம், லோத்துடைய காலம். இது இந்த காரியத்தில் நீங்களும் நாளும் சேர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து வருகிறார், ஆயத்தப்படுவோம், அவருடைய ராஜ்யத்தில் சேர்ந்து கொள்வோமே. இயேசு கிறிஸ்து வருகிறார், ஆயத்தப்படுவோம், அவருடைய ராஜ்யத்தில் சேர்ந்து கொள்வோமே. நோவா காலத்தில் நடந்தது போல் நடக்கும் என்றாரே, சிங்காசனத்தில் வீட்டிருந்து நியாயம் தீர்ப்பாரே. எனக்கு இந்த நியாய தீர்ப்பு ஒருவர் என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. நியாயம் தீர்ப்பது எதற்காக? கொடுக்கப்பட்ட காலத்தில் நீ மனம் திரும்பாமல் போனபடிதான். இயேசு கிறிஸ்து மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் திட்டமாக சொல்லியிருக்கிறார். இந்தந்த பட்டணங்களுக்கெல்லாம் ஐயோன்னு சொல்லியிருக்கு. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை விட அந்த நோவா வாழ்ந்த காலத்துல, அந்த சோதம் குமர பட்டணம் அழிக்கப்பட்ட காலத்துல, தீரு சீதோன் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்திகள் குறைவு. எனக்கு எங்கே அதிகம் கொடுக்கப்படுகிறது அங்கே அதிகமாக கேட்கப்படும். இதுக்கு நிறைய பேர் தேவனுடைய வசனத்தை நல்லா தெரிந்து நல்லா உட்கொண்டவர்களாக இருக்கிறாங்க. எங்கள் குழுவில் ஒரு அருமையான ஒரு தம்பி உண்டு. அந்த தம்பி சாட்சி எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல ஒரு அன்பிலே
பிறந்த பிள்ளை சின்ன வயசில் இருக்கும்போது கிணத்துல தவறி விழுந்தாங்க. தவறி விழுந்தாச்சுன்னா இந்த கிணத்துக்குள்ளே விழுந்து பிழைக்க முடியாது, பிழைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அது ஆண்டுடைய கிருபையினால அந்த குடும்பத்தார் செய்த ஜபத்தினால அந்த தம்பி பிழைத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு அப்போ கண்ட ஒரு காட்சி, அநேக தேவ தூதர்கள் சுற்றி இருந்து பாட்டு பாடினாங்க. இப்படி பரலோகத்துக்கு உரியவர்கள் இருக்கிறார்கள், பரலோகத்துக்கு கொஞ்சம் கூட சம்மதம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கு, நானும் மனம் இருந்திருக்கேன்னு சொல்லி கொண்டிருக்கவங்களும் இருக்கிறார்கள். சற்று யோசித்து பார்க்கணும். தம்பி வாலிப வயது வரும்போது எப்படி மனம் திரும்பினாங்களாம் தெரியுமா? அவங்க மனம் திரும்பும்போது ஆண்டு அவங்களுக்குள்ள ஒரு காரியத்தை காமிச்சிருக்கிறார். மேட்டுமேனு எழுதிச்சான். இந்த இருதயத்துக்குள்ள மேட்டுமேனு ஒரு பாவம் இருந்துச்சு. அவங்க எப்படி ஒப்பிட்டு பார்ப்பாங்கன்னு சொன்னால், சரி இவங்களை விட நம்ம நினைச்சது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், இவங்க பண்ணுற ஜபத்தை விட நம்ம நினைச்சிடறோம் கொஞ்சம் கூடுதலாக பண்ணுறோம், இவங்களை விட நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம், இவங்களை விட நம்ம அன்பாக இருக்கிறோம், இப்படி சொல்லி இடப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மேட்டிமை என்ற வார்த்தை எழுதப்பட்டதை அவங்க தெளிவாக ஆவியானவர் உணர்த்தி, அந்த மேட்டிமைங்கிற பாவத்தை ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதல் தாங்க விட்டுவிட வேண்டும்னு சொல்லி சொன்ன உடனே அந்த மேட்டிமைங்கிற பாவம் தூக்கி தூர எரிந்து விடப்பட்டது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்குதான். மனம் திரும்புறது என்னன்னு சொன்னால், நமக்குள்ள தகாத சிந்தனைகள், தகாத காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கோபங்கள், எரிச்சல்கள், சண்டைகள், பொறாமைகள், வைராக்கியங்கள் இதெல்லாம் எங்கே உண்டோ அங்கே தேவனுடைய அன்பு இருக்காது, விடுதலை இருக்காது. அது மட்டுமல்ல, கோல் சொல்லி கொண்டிருக்கிற மக்கள் அதுலேருந்து என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். மற்றவங்களை இழிவாக சொல்கிற காரியங்கள்லேருந்து மனம் திரும்பணும். ஒக்கிரிகள் புரளிக்காரர் போய் ஒழிப்பாரே, ஒக்கிரிகள் புரளிக்காரர் போய் ஒழிப்பாரே, தீக்கிரையாவதை எண்ணி தியங்கி அழுவாரே, தீக்கிரையாவதை எண்ணி தியங்கி அழுவாரே. அப்படி இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் மனம் திரும்புதல்னா என்ன? நமக்குள்ள வித்தியாசமான காரியங்கள் இருக்கும் பொழுது அது நம்முடைய ஆத்மாவை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், போனோடனே எல்லா செக்கப்பும் எடுக்கிறாங்க, எல்லா செக்கப்பும் எடுத்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. சிலர் அந்த ட்ரீட்மெண்ட்டை என்ன செய்யறதில்லை, ஃபாலோ பண்ணுறதில்லை. ஆண்டவர் பார்த்துக்கிடுவா. இப்படி தான் ஒரு இடத்துல ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வந்த உடனே எல்லாருக்கும் அந்த அவசர கால எச்சரிப்பு, நீங்கள் இந்த பகுதிகளில் வெள்ளம் வரப்போது நீங்கள் என்ன செய்யுங்க, பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. அங்கே ஒரு மனுஷன் இருந்தான். அவன் வீட்டுக்குள்ளே முதல் மாடி வரைக்கும் தண்ணி வந்துச்சு, முதல் மாடிக்கு கடந்து போனான். அந்த பக்கமாக அந்த மீட்பு படையினர், நீ இதில் இருக்காதப்பா, சீக்கிரம் வண்டியில் யாருன்னு சொல்லி அவசரப்படுத்தினாங்க. கேட்ட மாதிரி இல்லை, ஆண்டவர் என்னப்பா காப்பாற்றுவாருன்னு சொல்லி விட்டுதான். திருப்பி 2ஆம் மாடிக்கு மேலே தண்ணி வந்துச்சு, 2ஆம் மாடிக்கு மேலே போனாங்க. அங்கேயும் தண்ணி வரும்போது திரும்பவும் மீட்பு படையில வந்து, நீ சீக்கிரமாக எங்கள் மீட்பு படையில் ஏறிக்கப்பா. இல்லை எங்கள் ஆண்டவர் கைவிட மாட்டார். திருப்பி மாடிலாம் தண்ணி வந்துட்டு மேலே போய் நிற்கான். ஹெலிகாப்டரில் இந்த ஒரு சான்ஸ் தான் உனக்கு, நீ கயிறை பிடிச்சிக்க, தூக்கிட்டு போயிடும். இல்லை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். இதுக்கு அநேக பக்தி வாழ்க்கை இப்படிப்பட்ட முரண்டுத்தனமாக இருக்கு. உனக்கு கிடைத்த எந்த நாளிலாயிலும் ஆண்டு சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களாம்? முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்தாங்களாம், கலகக்காரராக இருந்தாங்களாம், வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தாங்களாம், வெள்ளையடிக்கப்பட்ட கலரைகளாக இருந்தாங்களாம். ஏன் இப்படிலாம் அழுத்தமாக சொல்றாருன்னு சொன்னால், அந்த மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்ப மாட்டோம் என்று சிலவங்க என்ன செய்றாங்க, திட்டமாக அவங்க பாவ வழியில் போய்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த இருதயத்தை திறந்து கொடுக்க ஆண்டவர் என்ன செய்கிறார்? கெஞ்சி கேட்கிறார். மகனே மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ, அங்கரங்கள் துளைக்க செங்கூருதி சூரக்க தொங்கி குருசில் வித்தே, அங்கரங்கள் துளைக்க செங்கூருதி சூரக்க தொங்கி குருசில் மாறித்தே, உன் பங்கம் அனைத்தும் பூட்டி தங்கரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்த, உன் பங்கம் அனைத்தும் போட்டி தங்கரண்மனையில் சிங்காசன
சிங்காசனத்தை உட்கார வைப்பதற்காக, ஒரு கிரீடத்தை தருவதற்காக, ஒரு மேன்மையை தருவதற்காக என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். அவர்கள் அந்நிய காரியமாய் இருந்தார். வேதத்தை வாசிக்கிற சிந்தனை நமக்குள்ள இந்த வேதவசனத்தை குறிப்பிட்ட நேரம் வாசிக்கிறதோடு சரி, ஆலயத்துக்கு வரும்போது எடுத்துட்டு வர்றதோடு சரி, மற்ற நேரத்தில் இதை நேசிக்கிற ஒரு மனப்போக்கம் யாருக்கு வரும்னு சொன்னால், உண்மையாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்து பார்த்தவங்களுக்கு தான் வரும். ஒரு நாள் ஒரு தண்ணி நிறைய இடம் கடந்த இடத்துல ஒரு 4-5 பேர் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாய் குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த நாய் எதுக்கு குலைக்குதுன்னு உங்களுக்கு புரியல. அப்போ அந்த நடந்து காலையில் நடந்து ஒரு சென்னையில் நடந்த பத்திரிகையில் வந்துச்சு. அப்போ நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறவங்க தண்ணியில் கால் வைக்க போகிறதுக்கு முந்தி என்ன செஞ்சு நாய் உள்ளே பாஞ்சி அந்த இடத்துல மின்சாரம் பாஞ்சிக்கிட்டு இருந்ததுனால அது செத்து போச்சு. இப்படி அன்பு கூர்ந்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, நீங்களும் நானும் மரித்து பாதாளத்துக்குள்ளே போகாமல் இருப்பதற்கு கல்வாரி சிலுவைக்கு சென்று தன்னையே பலியாக கொடுத்து ரத்தம் சிந்தி மீட்டுக்கொண்டு ஆண்டவர் அதனால இருதயத்தை கேட்கிறார். இருதயத்தை நீ எனக்கு தரலன்னு சொன்னால் உனக்குள்ள பிசாசு நிறைய காரியங்களை கொண்டு கொடுப்பான், நிறைய காரியங்களை கொண்டு வந்து போடுவான். ஒரு இருதயம் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறது கண்டு அந்த ஆவி வனாந்தரத்திலாமே சுற்றி தண்ணிலும் 7 பொல்லாத ஆவிகளை உள்ளே வந்து புகுந்து இருக்கும்படி கூட்டிட்டு வந்து அவருடைய முன்னிலைமை பார்க்கணும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக மாற்றிவிட்டது. காரணம் என்ன? சிலுவையை உயர்த்தி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கன்வென்ஷன்ல சிலுவைக்கு போனாதான் மீட்பு, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் கழுவப்பட்டாதான் மீட்பு, அனுதினமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்படலாம் அங்கே என்ன செய்ய போக முடியாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பதற்கு ஒரு வழியே கிடையாது. பரிசுத்தம் இல்லாமல் அங்கே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. எனக்கு தண்ணியில தாமரை அப்படியே இருக்கும்போதுங்க அந்த இலையில தண்ணி ஒட்டாது. அப்போ கடலுக்குள்ள மீன் அங்கே நீந்திக்கிட்டு இருக்கும், கடல் முழுசும் உப்பு தண்ணியாக இருக்கும், ஆனால் அந்த மீனுக்குள்ள உப்பு இருக்காது. எனக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாகிய நமக்குள்ளே நிறைய பாவங்கள் உள்ள வருது. ஏன்னு சொன்னால் இந்த வீட்டை இருதயமாகி வீட்டை தேவன் தங்கும் வாசஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வீட்டுக்குள்ள சாத்தான் என்ன செய்யறான் தெரியுமா? ஒரே ஒரு பெர்மிஷன், கொஞ்சம் நான் என்ன செய்வேன், வந்துட்டு போவேன், ஒரே ஒரு ஆணி மட்டும் அடிச்சுக்கிடுவேன். கேட்குறான், அநேகர் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அவன் என்ன செய்யறாங்க, ஒரு நாட்டத்தை கொண்டு வந்து போட்டுட்டு போயிடறான், ஏதோ ஒரு பாவத்தை கொண்டு வந்து போட்டுட்டு போயிடறான். அது உள்ள கடந்து எல்லா இடத்தையும் அசுத்தப்படுத்தி இருதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ண முடியாமல் பண்ணிவிடுகிறது. இதோ மனுஷத்துல தேவன் தங்குகின்ற வாசஸ்தலம் இருக்கிறது. பரிசுத்தையில தான் என்ன செய்ய முடியாது, ஆவியானுடைய அசைவாடுகளை பார்க்க முடியாது. ஒரு நாள் ஊழியம் செய்து ஒரு காலம் ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதன் இருக்கும்போது என்ன செய்தார்னு சொன்னால், வீட்டில் உட்கார்ந்து வியாதிப்பட்டவராக இருந்தார். சக ஊழியக்காரர் போய் பார்க்க போயிருந்தார். பார்க்க போயிருக்கும்போது, சகோதரனே கேள்விப்பட்ட உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி, இப்போ எப்படி இருக்கிறான், தேவனோடு கூட அந்த ராஜ்யத்தினுடைய மகிமை உனக்கு தெரியுதா, அந்த சந்தோஷம் இருக்குதா சொல்லி கேட்கும்போது இவர் சொல்லியிருக்கிறாரு, மரணம்னு சொன்னா எனக்கு பயமா இருக்கு, மரணம்னு சொன்னா எனக்கு பயமா இருக்கு, மரணம் வர்ற மாதிரி தெரியுது, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அவரு குழம்பி இருக்கிறார். உடனே வந்தவர், ஏன்பா ஆண்டவர் குறைவா இது பாவம் செய்தியா, யோசித்து பாரு, பாவம் செய்தாதான் அந்த பாவம் நமக்கும் பரலோகத்துக்கும் இடையில இருந்து தடுக்கும். ஜோமனுவான்னு சொல்லி முழங்கால் கொண்டு ஜோம் பண்ணியிருக்காங்க. ஜோம் பண்ண உடனே ஜோம் பண்ணி நல்லா கடந்து போயிட்டார். அந்த ஆள் 2 நாள் கழிச்சு வரேன், உனக்கு என்ன ஆண்டு உணர்த்துறாரோ அதை சொல்லிட்டு போயிட்டார். இப்படி சொல்லிட்டு போயிட்டு 2 நாள் கழிச்சு வரார். கழிச்சு வந்தோடனே கேட்குறாரு, உனக்கு என்னப்பா ஆண்டு வெளிப்படுத்துறாரா? ஆமாப்பா, ஒரு கோழி முட்டை சுற்றி வருதுப்பா, கோழி முட்டை சுற்றி வருதான், என்னப்பா பாவம் செஞ்சா, பக்கத்து தோட்டத்தில் விளைச்சல் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் இப்படி சொன்னான், நீ குட்டை மட்டும் கூட நான் கொடுத்து செய்ததுன்னு சொன்னான், நான் உடன்பட்டுட்டேன். இப்போ எனக்கு அந்த பாவம் தேவனுக்கு உணர்த்துக்கிறான். அதுக்கு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பாவத்தை உணர்த்துறாரா, தேவனுக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்து உணர்த்துக்கிறார்னு சொன்னால், ஆண்டவருக்கு நமக்கு இடையூறா ஏதாவது இருக்குன்னு சொல்ல உதறிவிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. உதறிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இயேசுவை நோக்கி
எந்த பாவியும் புறம்பே தள்ளாத ஆண்டவர். இந்த நல்ல செய்தியை கேட்டு அந்த 3 அந்த சாஸ்திரிகள் வந்து எப்படி விழுந்தாங்களாம்? சாஷ்டாங்கமா விழுந்தாங்களாம். சாஷ்டாங்கமா விழுகிற அனுபவம் நமக்குள்ள வரணும். சங்கீதம் 95 100 சொல்லியிருக்கு, பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவருடைய சமூகத்துக்கு வந்தால் பயம் நடுக்கம் வர வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் அந்த சீனாய் மலையில யாரும் உள்ள வந்தா செத்துருவீங்கன்னு சொல்லி நடுக்கத்தை உண்டு பண்ணார் ஆண்டவர். யாராவது தொட்டாங்களா பஸ்மமாயிருவாங்க. தேவ சமூகம் பரிசுத்தமானது. இன்றைக்கு அந்த கிருபை இறங்கு. கிருபையில பெருகி இருக்கிறோமா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவும். எப்பேற்பட்ட பாயம் வரலாம், வந்து அந்த கிருபாசன தண்டையில் தைரியமா சேரலாம். அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியம். அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை இயேசு கிறிஸ்து மரித்த போது மேலிருந்து 2ஆக கிழிந்தது. காரணம் என்ன? அந்த திரைச்சீலைக்குள்ளே இயேசு பிரவேசித்து பிரதான ஆசாரியன் செய்கிற அந்த ஒரு பரிந்து பேசுகிறது இன்றைக்கு வரைக்கும் இயேசு செய்து கொண்டிருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ? புறக்கணிக்கிறோமோ? இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். தோட்டக்காரன் அந்த தோட்டத்துக்காக பரிந்து பேசுகிறது போல இன்றைக்கும் இருக்கட்டும். ஏன்னு சொன்ன இந்த உலகத்தில் எவ்வளவு பணம் வசதி எல்லாம் இருந்தாலும் பெரிய லதா மங்கேஷ்கர் அவர் இந்த உலகத்தில் வியாதிப்பட்டு அந்த பெரிய அரண்மனையில் இருக்கும்போது பிழைக்க மாட்டேன்னு சொன்னவொடனே அவர் பதறி போய்விட்டார். இதெல்லாம் எனக்கு சொந்தம் இல்லையா? 5 அடி நிலம் தான் எனக்கு சொந்தமா என்று சொல்லி பதறிவிட்டார். மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே. சோக்கு நட சொகுசு நட எல்லாம் போச்சுதே, சோக்கு நட சொகுசு நட எல்லாம் போச்சுதே. ஐயோ சொகுசுள்ளோரை சுடுகாடு கொண்டு போகுதே, ஐயோ சொகுசுள்ளோரை சுடுகாடு கொண்டு போகுது. சொகுசா வாழ்ந்தவங்க சுடுகாட்டுக்கு போகிறது நினைச்ச உடனே பதறி போனாங்க. இன்னைக்கு மரணம்னு சொல்லப்படுகிற இந்த காரியம் எப்படி இந்த உலகத்தில் சித்தரிக்கப்படும் தெரியுமா? 2 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, கரைத்துக்கு உள்ளப்பட்ட அந்த ஆடு உலையை காட்டிட்டு போற பின்னால போய் அவன் கச்சாப்பு கடையில் கட்டிட்டு காசை வாங்கிட்டு போயிடுறான். உள்ள ஆடு இருக்கும்போது தான் இந்த ஆட்டுக்கு தெரியுது ஆடுத்தாக்கில் நான் தான். அப்படி நடுங்குது. இதே போல இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, ஒரு பெரிய ஒரு அருவிக்கு முன்பதாக இருக்கிற நீர்ப்பரப்புல ஒரு பெரிய ஒரு விலங்கு அங்கே செத்து வந்து கொண்டிருக்கிறது பார்த்த கழுகு அதில் உட்கார்ந்து கொத்தி தின்று கொண்டே வருகிறது. இன்னும் கொஞ்ச தூரத்தில் அருவி இருக்கு, அதுக்கு முந்தி நான் எழும்பிடுவேன் என்று சொல்லி நினைத்தது போல் அந்த மாம்சத்தை திங்குறதுலே கவனத்தை செலுத்துது. இந்த உலகத்தின் பாவம் கடைசி வரைக்கும் ஆசை இச்சைகளை தூண்டி நரக பாதாளத்துக்குள் தள்ளிவிடக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு செய்தி, இப்படிப்பட்ட மனம் திரும்புதலின் செய்தி. மகளே மகளே உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. ஆண்டவர் இருதயத்தை மாத்த கேட்க, இதயத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறீங்களா? உங்களுக்காக ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்துக்கு சென்று, அப்பா பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கொடுத்தால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் சித்தத்தின்படி உன்னுடைய சித்தத்தின்படி. இன்றைக்கு மரணம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு புது காரியத்துக்குள்ளே அழைத்து போகிற ஒரு காரியம். நித்தியம், இந்த நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கும் என்பதாக ரட்சிக்கப்பட்டிருந்தால் இந்த வாலிப தங்கச்சி தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசி நேரத்தில் தேவதூதர்கள் வருவதை பார்த்து விலகுகள் என்று சொன்னது போல ஒரு மகிமை காணப்படும். இல்லை என்று சொன்னால் வாலிபன் கடைசியிலே அந்த மருத்துவமனையில கொண்டு சேர்க்கப்பட்டு தவறாக அந்த மதுவோடு கூட மருந்தை அடிந்து விட்டு ஐயோ இருள் போல இருக்குது என்று சொல்லி வருத்தப்பட்டு அவனுடைய உயிர் போகும்போது கஷ்டப்பட்டதை போல இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. யோசித்து பார்ப்போம். உலகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு நல்ல ஆலோசனை, மனம் திரும்புங்கள். மனம் திரும்புவது எதுலதான் இருக்கு? எல்லா காரியத்திலையும் மனம் திரும்புவது. ஏன்னு சொன்னா மனம் திரும்பாத பாவிகள் மேல வரக்கூடிய
கோபாக்கிரன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவ கோபாக்கினை நம்மை சுற்றி சுற்றி வருகிறது. மரணமும் நம்மை சுற்றி சுற்றி வருகிறது. பாதாளமும் சுற்றி சுற்றி வருகிறது. ஆனால் ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அந்த ரட்சிப்பை, அந்த கிருபையை, தங்களுக்கு வருகின்ற கிருபை மாயான காரியங்களை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள். எத்தனையோ பேர் நாளைக்கு பார்த்துக்கலாம் ரட்சிப்பை, நாளைக்கு, இன்றைக்கு, இப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா தேவ தயவு குணப்படும்படி உன்னை ஏவுகிறது அறியாமல் அவருடைய தயவு, அவருடைய நீடிய பொறுமை இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நம்ம நோக்கி கடந்து வருகிறது. ஏன்னு சொன்னா ஒரு வலை விரிக்கப்பட்டிருக்குது, பறவைகள்லாம் வந்து அதில் ஆகாரத்தை போடுகிற அந்த வேட்டைக்காரன் மறைத்து வைத்திருக்கிற அந்த ஆகாரத்தை பொறுக்குவது போல பொறுக்கி கொண்டிருக்கிறது தான் இந்த உலக வாழ்க்கையாக இருக்குது. அந்த மரணங்கிற அந்த காலம் இருக்கிறது யோசிக்கிறதே இல்லை. நான் அந்த வலைக்குள்ள சிக்கின பிறகு இந்த பறவைகள் போகும்போது என்ன சொல்லுது, வேடன் வருவான், வலை விரிப்பான், நாம் எல்லாரும் பறந்து அவரை எட்டி முடிச்சு போயிடுவாரே. சிங்காசனமும் வைக்கப்படுமே, சிறியோர் பெரியோர் நடுங்கி நிற்பாரே. புஸ்தகங்கள் திறக்க தீர்ப்புகளும் வழங்க இயேசு ராஜாவும் ஆளுகை செய்வாரே. புஸ்தகங்கள் திறக்க தீர்ப்புகளும் வழங்க இயேசு ராஜாவும் ஆளுகை செய்வாரே. அவருடைய ராஜ்யத்துக்கு புறம்பே என்ன இருக்குன்னு சொன்னா அழுகையும் பற்கடிப்பும் என்று சொல்லணும். இதை இந்த பூமியில சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ சாகவே சாவாயன்னு சொல்லாவிட்டா அந்த பழி உங்ககிட்ட தான் கேட்கப்படும். ஏன் பிரசங்கர் இப்படி பிரசங்கம் பண்ணணும் நீங்க நினைக்க கூடாது. வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. துன்மார்க்கை பார்த்து நீ சாகவே சாவாயின்னு சொல்லனா அவனுடைய சாவுக்கு காரணமாக இருந்த பாவத்துக்கான காரியத்தை நீ சொல்லாததுனால உங்ககிட்ட கணக்கு கேட்பேன்னு சொல்லியிருக்கிறார். பாவம் இப்படிப்பட்டதுதான். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கொடுக்கிற மனம் திரும்புதல் நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், நித்திய ராஜ்யம், நித்திய மகிமை. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ மனிதர் இந்த மன்னிப்பை வெளிப்படுத்துவதற்காக ஒரு நாள் இங்கிலாந்தில் நிறைய ஒரு மக்களுக்கு பணம் கொடுத்திருந்தார். அவங்க எல்லாரும் அந்த மன்னிப்பை இயேசு கொடுக்கிற நல்ல ஒரு உயர்வை பெற்றுக்கொண்டதை அவருக்கு வெளிப்படுத்துவதற்காக ஒரு காரியத்தை செய்தார். எல்லாரும் ஒரு நாள் இந்த இடத்துக்கு வாங்க, உங்கள் கடன் பத்திரத்தில் கொண்டாங்க மன்னிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தார். உடனே எல்லாரும் கடன் பத்திரத்தை எடுத்து அதனால கூட்டம் கூட்டிட்டாங்க. கூட்டம் கொண்டவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த இடத்த சுற்றிலும் இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தரும் உள்ள போகல. வயதான 2 தம்பதிகள் தூரம்னு வந்தாங்க. வந்து கடன்லாம் மன்னிக்கப்படுற இடம் இதான அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இதான், யாருக்காவது பாவங்கள் அந்த கடன்கள் மன்னிக்கப்பட்டிருக்கா? இல்லை மன்னிக்கப்படல். ஒருத்தரும் உள்ளவும் போகலை. உள்ளே போகாமல் இப்படி மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டும் அவங்க பிடிச்சி வச்சாலும் சரி மன்னிச்சாலும் சரி உள்ள போயிடும் சொல்லி உள்ளே போகிறாங்க. இங்கே போகிறவனே அந்த மனுஷர் எழும்பி சந்தோஷப்பட்டு வாங்க என்று சொல்லி அவங்க வைத்திருந்த அந்த கடன் பத்திரத்தை வாங்கினாங்க. இந்த கடன் பத்திரத்தை சோப்பு மையாவை வெட்டிட்டாங்க. ஒரு மன்னிப்பு. இந்த வேதவசனம் சொல்லுது, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 சொல்லுது, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலராதபடி எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து துரத்தினங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்து விட்டார். அந்த வெற்றியின் ஆசீர்வாதம் இன்னைக்கு இந்தியாவில் 12 பேர் விளையாடுறாங்க, வெற்றி பெற்றது. இந்தியா வெற்றி பெற்றது. இதே போல இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் அவருடைய வெற்றிக்கு சொந்தக்காரர்கள். வெற்றிக்கு சொந்தக்காரர்கள். அவருடைய வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிட்டீர்களா? மரணத்தில் ஒரு வெற்றி, மரணம் மங்களமாக மாற்றப்பட்டிருக்கிறது.
வாசலை திறந்து வைத்து விட்டார். எல்லோருமே பிரவேசிக்கலாம், எல்லோருமே பிரவேசிக்கலாம். ஒப்பு கொடுத்தால் அந்த மகிமையை காணலாம். ஒப்பு கொடுப்போமா? சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? சற்று நேரம் நம்முடைய சிந்தனை ஒருமுனைப்படுத்துவோம். இயேசுவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? அவரின் பாவத்தை மன்னிக்கும்படி நான் கதறி அழுதிருக்கிறேனா? நீங்கள் புலம்பி அழுங்கள், உங்கள் இருதயத்திலே மனங்கசந்து அழுங்கள். ஏன்னு சொன்னா, மனங்கசந்து அழுக பேரு ஒரு மன்னிப்பையும் ஆட்சியையும் பெற்றுக்கொண்டு முழங்கால் படிவிடுவோமா? ஆண்டவரோடு கூட பேசி இருக்கிற ஆத்மா விளையாடப்பட்டு, ஆத்மாவுக்கு ஈடு இணை ஒன்றுமே கிடையாது. இந்த மாம்சம் ஒருபடிந்து போகும். உலகத்தில் பார்க்கிற எல்லாம் நமக்கு தூரமாக போய்விடும். உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாம் விலகி போயிடும். ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரம் கூட இருப்பார். நித்திய ஜீவனுக்கு சேர்க்கும் வரைக்கும் எல்லாரும் அக்கறைக்கு சேர்ந்தார்கள் என்று சொல்லப்படி எல்லாரும் அக்கறையிலே போய் சேருவதற்கு, நம்முடைய ஆத்மா கரை சேருவதற்கு, கரைத்திலே ஒன்றுமில்லாமல் மாசற்றதும் விளையதுமான சபையாக என்று சொன்னபடி சுத்திகரிக்கிற ஆண்டவர். ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுத்தால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், கொடாகுடி தூதர்கள் இருக்கும்போது அந்த இடத்துல நீங்களும் வெண்ணங்கி தரித்தவர்களாக இருப்பீர்கள். இனி அழுகையும் இல்லை, கண்ணீரும் இல்லை. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, அங்குள்ள மகிமையை பார்க்கும் பொழுது, எல்லாரும் பரிசுத்தர்களாக நிற்கிறதை பார்க்கும் பொழுது, சிங்காசனத்தில் இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியை பார்க்கும் பொழுது, பரிசுத்தவான்கள் எல்லாரும் தங்கள் கீழங்களை கலத்து வைத்து சாஷ்டாங்கமாய் அவரை பணிந்து கொண்டார்கள். உங்களுக்குள்ளே சாஷ்டாங்கமாய் தாழ்த்தக்கூடிய இருதயம் இருக்கிறதா? மனமேட்டிமை என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தை மனம் திரும்புதலை பெற்றுக் கொள்வதற்கு இன்றைக்கே ஒப்பு கொடுப்பீர்களா? ஆட்டுக்குட்டியோடு முகத்திற்கு மறைத்துக் கொள்ள, கண்மலைகளிலும் குகைகளிலும் ஒழித்துக் கொள்ள ஓடுகிறது நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் துள்ளி சாடி பாடுவார்கள், அவருடைய சமூகத்திலே ஆனந்தித்து மகிழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் இன்றைக்காவது இருதயத்தை திறந்து கொடுத்தால், இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய வாழ்க்கையை நன்மையால் நடத்தப் போகிறார். வாழ்க்கையை இயேசுவால் நாட்களை ஓட்டத்தை முடிக்க காத்துக்கொள் விசுவாசத்தை, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாளிலே ஒரு வாலிபன் வந்து முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கை கொள்ளப்பா, சிறுவர்களே கை கொண்டிருக்கிற ஆண்டவரே, இன்னும் இடத்துல என்ன குறை உண்டு? நீ பூரண சர்க்குணமாயிரு, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க ஒன்று செய், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெட்டி தரத்தில் கொடு, இப்பொழுது பரலோகத்துக்குள்ள பிரவேசி. கேட்டேனிலேயே பரலோகத்தின் வாசல் ஆவிக்குரிய அந்த
கோபாக்கனைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரமாக மாறுவோமா? அவருக்கு அவருடைய சொந்த ஜனங்கள் அவருக்கு புகழ்ச்சியாக அவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவர் அச்சரமாக இருக்கிறார். ஆவியானவருக்கு இடம் கொடுத்திருக்கீங்களா? உலகத்தின் மாந்தரே கலங்காது வாருமே, இயேசுவை அண்டினால் கிளேசங்கள் மாறிப்போம். பாக்கியமாயில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த